எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பச்சை மாங்காய் ரசம். புளிப்பாக இருக்கிற பச்சை மாங்காய் வச்சுட்டு செய்கிற ரசத்தோட ரெசிபி தான். புளி சேர்க்கறது இல்லை, அதே மாதிரி வரமிளகாய் பவுடர் நம்ம வீட்டில் சேர்க்கறது இல்லை. அதனாலே இந்த ரசம் பார்க்கறதுக்கு பச்சை கலரில் தான் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 2 சின்ன சைஸ் புளிப்பாக இருக்கிற பச்சை மாங்காய் எடுத்துருக்கு. பெருசாக இருந்தால் 1 எடுத்தால் போதும். அப்ராக்சிமேட்டாக 1 லிட்டர் அளவுக்கு ரசம் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது. 4 to 6 பேருக்கு சாப்பிட்டுக்கலாம். மாங்காயோட தோல் நான் ஃபுல்லாக எடுக்கலை, முக்கால்வாசி எடுத்துருக்கு. ரொம்ப கசப்பாக இருக்கிற கட்டியாக இருக்கிற தோல் இருக்கிற மாங்காய் தான் நீங்கள் எடுக்கிற அப்படின்னா தோல் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. மாங்காய் கட் பண்ணி இதே மாதிரி மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு முக்கால்வாசி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்செடுக்கக்கூடாது, இந்த அளவுக்கு போதும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச பருப்பு, சாம்பார் பருப்பு தான், அதுவும் எடுத்து வச்சிருக்கு. ரசம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். குழிவாக இருக்கிற ஒரு கடாய்க்குள்ள 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் 2-3 வரமிளகாய், கருவேப்பிலை நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் முதல்ல இதுக்குள்ள சேர்க்கிறது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு இடிச்சது. கூடவே 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே பெப்பர் பவுடர் கூறி சேர்த்துருக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. பெப்பர் பவுடருக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழுசாக இருக்கிற பெப்பர் இடித்து கூடி நீங்கள் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடர், சீரகம் நல்லா இடித்து கூடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். அவ்வளோ போதும். மசாலா நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் கொஞ்சம் வேகணும். பச்சையாக தண்ணி ஊற்றி வேக வச்சிருச்சுன்னா மாங்காய் பச்சையாக தான் இருக்கும், வேகிறதுக்கான டைம் கிடைக்காது. அதனால முதல்ல நல்ல ஒரு டைம் வதக்கி பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்து 1/2 கப்பு அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சுக்கலாம். பருப்பு மாங்காய் நல்லா கலக்கி விட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க. பருப்பு மாங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு பொடி சேர்த்து தான் நம்ம இது வேக விடணும். கொஞ்ச நேரத்துக்குள்ள நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தி திக்காக இருக்கிற ஒரு கிரேவியாக நமக்கு இது கிடச்சிடும். ரொம்ப டைம் ஆகாது, மாங்காய் க்ரஷ் பண்ணி இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்து கிடச்சிடும். பாருங்கள், இது இப்போ நல்லா திக்காக இருக்குது. இதுக்கப்புறம் தான் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ரசத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றணும். நான் இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி கூடி ஊற்றியிருக்கு. அப்ராக்சிமேட்டாக 2 கப் அளவுக்கு இருக்கும். நீங்கள் எடுத்துருக்கிற பருப்பு மாங்காய் அது வெந்ததுக்கு அப்புறம் அதோட திக்னஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்ல ஒரு டைம் கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இதில் பெருங்காயம் சேர்க்கணும். பெருங்காயத்தூள் இல்லை, அந்த பெருங்காயம் கொஞ்சம் தண்ணியில் கலக்கி அந்த மாதிரி உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி எல்லாம் கூடி கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தீ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற பச்சை மாங்காய் ரசம் ரெடியாக இருக்குது. என்னுடைய ஃபேவரட்டாக இருக்கிற ஒரு ரசமாக இருக்குது. புளி ஊற்றி செய்கிற ரசத்தோட இந்த ஒரு ரசம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.